பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான வார்த்தை யாத்ராகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதில் கடைசி பகுதி, அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்ததுக்கு எதுவாய் இருக்கும். ஆமென். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் வேத வார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டினார். அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்ததுக்கு எதுவாய் இருக்கும். இன்னைக்கு அபிஷேகத்தை குறிச்சு தான் ஆண்டவருக்கு பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலையிலே வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்படின்னா அவர்கள் பெறும், அப்போ அங்க இன்னும் கிடைக்க போகுது. அப்போ அவர்கள் தான் அங்க பன்மை. அங்க ஆரோன் குமாரரையும் குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுது. நீங்க யாத்திராங்க 40ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள ஆசரியத்து ஒழித்துக்கு அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. அந்த பகுதி தான் அது. அதுல 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்ததுக்கு எதுவாக இது இருக்கும். அப்படின்னா ஒரு அபிஷேகம் மேல ஊற்றப்பட போது அது எப்படி இருக்குன்னா, அவங்க தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்து கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகம் தலைமுறை தாண்டி போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்றாரு, உங்க மேல ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்ற போகிறேன். அந்த அபிஷேகம் எப்படி இருக்கானால் தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்துக்கு எதுவா இருக்கும். தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்துக்கு எதுவா இருக்கும். அப்படின்றால் வருகை மட்டும் இந்த அபிஷேகம் அடுத்த தலைமுறைக்கு அந்த அபிஷேகம் பாய்ந்து கொண்டே போகும். அது அபிஷேகம் உங்களோட நின்று போயிடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறீங்க, யாராவது ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ இந்த என் மேல இருக்கிற அபிஷேகம் இதோடு நின்றுமோ அப்படி நினைக்கலாம். இல்ல ஒருவேளை தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நினைக்கலாம், என் அபிஷேகம் அந்த தொழில் மேல இருக்கிற அபிஷேகம் என் பிள்ளைக்கு கடந்து போகாதோ நினைக்கலாம். அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்கள் மேல் ஆண்டவர் வைக்க போற அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசரித்துக்கு எதுவா இது இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் கடந்து போய்கொண்டே இருக்கும். ஏன்னா அபிஷேகத்தை குறிச்சு வேதத்தில் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவேலையும் கூட கொடுத்திருக்கிறார். கடைசி கால நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்துல பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளும் குறித்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற அந்த பரிசுத்தம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் தலைமுறை தோறும் அடுத்தடுத்து கடந்து போகுமே தவிர அது உங்களோடு ஸ்டாப் ஆயிராது. அடுத்த தலைமுறைக்கு நித்திய தலைமுறை தோறும் அது தலைமுறை தோறும் அது நித்தியமாய் கடந்து போகும். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி அது கடந்து போய்கொண்டே இருக்கும். இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிற இந்த கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை அது உங்க தலைமுறை தோறும் அடுத்தடுத்து கடந்து போய்கொண்டே தான் இருக்குமே தவிர அது உங்களோட ஸ்டாப் ஆயிடாது. இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகத்தை ஊற்ற போற தேவனுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆமென்.